இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. மதுரை நாடாளுமன்ற தொகுதி கள நிலவரம் என்ன? 5 வருஷத்துல எந்த தொகுதிக்கு எந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலாம வந்து ரொம்ப இது பண்ணி மக்கள் இருக்காரு. யாரு ஜெயிச்சா யாரு என்ன பண்ண போறோம்? நாங்க கட்டப்பைய தூக்குனாதே எங்களுக்கு பொழப்பு. கடும் போட்டியில தான் இருக்குங்க. எந்த கட்சியுமே வர்றது ரொம்ப கடும் போட்டியில தான் இருக்கு. இப்போ நான் ஒரு பக்கம் ஓட்டு போட்டால் என் பிள்ளை நான் தமிழ் தான் ஓட்டு போட விரும்புது. அவங்களா பதுக்கி நானும் வைப்பாங்க. நம்ம ஏழை எளியது இப்படியே உட்கார்ந்து ரோட்டில் விரட்டுப்பட்டுக்கிட்டே தெரிய வேண்டியது. மதுரை அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் பண்பாட்டுக்கும் கலைக்கும் ஒரு பேர் பெற்ற பூமி தான் மதுரை. இங்கே வந்து திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதிமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் கூட 1952 கிட்டத்தட்ட ஒரு 17 மக்களவை தேர்தல் நடந்திருக்குன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் மாறி மாறி இங்கே வந்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு முறை திமுக 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மு க அழகிரி வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ 2019 சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 முக்கிய கட்சியோட வேட்பாளர் வந்து போட்டிடுறாங்க. அதனால களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன், அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன், பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன், நாம் தமிழர் வேட்பாளர் சத்யா தேவி. இவங்க 4 பேர் போட்டிட்டா கூட கடுமையான போட்டி நிலவரது சிபிஎம் வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் தான். சிபிஎம் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் வச்சு தான் இங்கே வந்து போட்டிடுறாங்க. 2019 போட்டிட்டு அதே கூட்டணி தான் வந்து இங்கே வந்து களமிறங்கியிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட கூட்டணி சேர்ந்து தான் வந்து அந்த வேட்பாளர் வந்து இங்கே போட்டிடுறாரு. இப்போதைக்கு கடைசியில் என்னன்னா, இப்போ அதிமுக 2 பிளவுபட்டு 2 அணியாக நிற்கிறதுனால வந்து டாக்டர் சரவணன் வந்து சு வெங்கடேசனை வந்து முன்பு பார்க்குறாரு. ஆனால் திமுக மாவட்ட செயலாளரும் மந்திரியும் சு வெங்கடேஷ் ஜெயிக்க வச்சு அவனு கடந்த ஆண்டு 1,40,000 ஓட்டில் வெற்றி பெற்றார். இந்த 2 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க வைப்போம்னு சொல்லி அவங்க வந்து தீவிரமாக பேசிட்டு இருக்காங்க ஊழியர் குழும் போட்டு. அதனால் வந்து இப்போதைக்கு முந்தி செல்றது வந்து சு வெங்கடேசன். ஆனால் அதை ஓவர்டேக் பண்ணாததுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு டாக்டர் சரவணன். பின்னாலே ஓடுறாரு சீனிவாசனும் சத்யாதேவி. சு வெங்கடேசன் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று 5 வருஷம் எம்பியா வந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா மேடைகளில் பேசுவார், நல்லா வந்து எழுதுவார், பிஜேபி எதிர்த்து நிறைய அறிக்கைகள்லாம் விடுவார், நாடாளுமன்றத்தில் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு, அதிகமாக கல்வி கடன்லாம் வாங்கி கொடுத்தவருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இமேஜ் தான் இந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அதே சமயத்தில் 5 வருஷம் எம்பியாக இருந்திருக்காரு. தொகுதிக்கு அவர் கொடுத்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லைன்னு சில பேர் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. திரும்பவும் இந்த மதுரை தொகுதி சிபிஎம் கட்சிக்கு போனதில் திமுகவில் இருக்கிற சில பேருக்கு அது பிடிக்கல. ஆரம்பத்தில் வந்து சு வெங்கடேசனுக்கு வேலை செய்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் காட்டவே இல்லை திமுக கட்சியினர். முக்கியமாக கோ தளபதியும் சரி, பி மூர்த்தி 2 பேரும் மாவட்ட செயலராக இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கமாக தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனால் தலைமையிலேருந்து உத்தரவு வந்ததுக்கு பிறகு சு வெங்கடேசனுக்கு ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப தீவிரமாக 2 பேரும் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சு வெங்கடேசனும் களத்தில் இறங்கி எல்லா பகுதி மக்களுக்கும் போய் வந்து வாக்குகள் சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. யாராவது கோபமாக பேசினா கூட ரொம்ப தன்மையோட பேசி வாக்குகள் வந்து கேட்குறாரு. நிச்சயம் இந்த முறை எனக்கு வாக்களிங்க, நான் வந்து உறுதியாக பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹோப்போடு இருக்காரு. போன முறை வந்து ராசியத்தினா 1,30,030 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சோம், இந்த முறை அதிகமாக ஜெயிப்போங்கிற மாதிரி நம்புறாரு சு வெங்கடேசன். வழக்கமாக ஆரம்பத்திலேயே சிபிஎம் ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரத்தை. அவங்களுக்கு கூட்டணி கட்சி திமுகவும் பிரச்சாரம் ஆரம்பிச்சு உதயநிதி, கனிமொழி, முதலமைச்சர் வரைக்கும் வந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. மதுரை தோற்ற சு வெங்கடேசன் தான் வெற்றி உறுதி. வெங்கடேசன் அதில் டிஎம்கே தான் வரும். சு வெங்கடேசன் அவர்களுக்கு. சு வெங்கடேசன் திமுக கூட்டணி வரும் கண்டிப்பாக அப்படின்னு. அதில் வந்து எப்பயும் கம்யூனிஸ்ட் தான் வரும். மதுரையில் கம்யூனிஸ்ட் மதுரையில் வெங்கடேசன் தான், அதில் மாற்றமே இல்லை. மதுரை ஆட்சி தான், எங்க ஆட்சி தான், டிஎம்கே தான். எல்லாரும் சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு வந்து திமுக அலைன்ஸ் தான் சார் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப வெங்கடேசன் ஜெயிப்பாருன்னு, ஏன்னா மக்கள்கிட்ட எதுவும் காசு கீசு எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு, அதனால அவருக்கு ஓட்டு போடுவாங்க. வெங்கடேசன் 5 வருஷமா இருந்தாரு. மக்கள் அவர் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்காங்க. 10 வருஷமா கம்யூனிஸ்டுக்கார் இருந்தாரு, எந்த நன்மையும் செய்ய கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவருடைய ஒரு தொகுதி கூட எதுவுமே செய்ய கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சா தானே நல்லது. இப்படி போட்டு நான் செய்யறேன்ன்றாங்க, உன்னோட செய்ய மாட்டேன்றாங்க. அடுத்து வந்து அதிமுகவுடைய வேட்பாளர் டாக்டர் சரவணன். இந்த மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்க்குறப்ப நிறையா கட்சிகள் வந்து மாறினவர். முதல்ல மதிமுக இருந்தார், அப்புறம் பாஜக வந்தார், அதற்கு பிறகு திமுக ஜாயின் பண்ணி திருப்பரங்குன்ற இடைத்தேர்தலில் வந்து எம்எல்ஏ ஆனார். அதற்கு பிறகு திருப்பி வந்து பாஜக போனார். பாஜகல இருந்து திமுக வர முயற்சி பண்ணி அந்த முயற்சி வந்து பலிக்காம திருப்பி அதிமுக போனாருங்கிற மாதிரி நிறைய கட்சிகள் மாறின ஒரு குற்றச்சாட்டு டாக்டர் சரவணன் மேலே இருக்கு.
ஆனால் கூட இந்த மக்கள் வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை தாண்டி ஒரு நல்ல மனுஷனுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் சொல்கிறாங்க. தொகுதி நிறையா பண்ணியிருக்காருங்க, மருத்துவ சேவையெல்லாம் பண்ணியிருக்காருங்க மாதிரி பல பேர் நம்மளால் கேட்க முடிஞ்சுது. டாக்டர் சரவணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். அதே மாதிரி மக்களை வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுக்காக பல விஷயங்களை இறக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் ஒரு ஆதரவாக வந்து தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் சரவணன் என்ன நினைக்கிறாருன்னா, ஆல்ரெடி 5 வருஷம் அவர் இருந்துட்டாரு, மக்கள் மத்தியில் இயல்பாகவே அதிருப்தி நிலவும் சு வெங்கடேசன் மேல, அதனால நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க டாக்டர் சரவணன். டாக்டர் சரவணனுக்கும் பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக மட்டும் நம்பாமல் தனியாக டீம் போட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. சினிமா துணை நடிகர்லாம் கூட்டு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டீம் போட்டு கிராமங்களில் போய் கேன்வாஸ் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காப்புல. அதனால் பிரச்சாரம்லாம் ஒன்றும் சாதாரணமாக இல்லை, பலமான வாய்ப்பு இருக்குது சரவணனுக்கு. மக்களுக்கு செஞ்சால் தானே ஓட்டு போடுவாங்க, எதுவுமே செய்யலைன்னா ஓட்டு போட மாட்டாங்கல்ல, அதுதான் உண்மை. இவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, வந்தா செய்வாரா அப்படின்னு சரவணன் எதிர்பார்க்குறாங்க. 5 வருஷத்துல எந்த தொகுதிக்கு எந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலாம வந்து ரொம்ப இது பண்ணி மக்கள் இருக்காரு. அதனால வந்து அவர் கம்யூனிஸ்டுக்காரர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி தாங்க வரணும். ஆமாம், பூரா கொள்ளைக்காரங்க தான் இருக்காங்க. எடப்பாடி தான் வரணும். யார் ஜெயிச்சே என்ன பிரதர், கொள்ளடிக்கிறவங்க கொள்ளடிச்சுட்டு தான் இருக்க போறாங்க, கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்க போறாங்க. யாரு ஜெயிச்சா யார் என்ன பண்ண போறோம்? நாங்க கட்டப்பைய தூக்குனாதே எங்களுக்கு பொழப்பு. அப்படி யாரு ஜெயிச்சு வந்தாலும் எங்களுக்கு தேவை. உங்க ஓட்டு யாருக்கு? எங்க ஓட்டு மனசாட்சிக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு போட்டு நாங்க ஓட்டுல இருந்துக்கிறோம். சரவணன் கொஞ்சம் இப்போ வாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. காரில் ஒருத்தர் வருவாங்க, ஆனால் அவருக்கு வெங்கடேஷ் கொஞ்சம் டப்பாக தான் இருக்குது. முடியாத சூழ்நிலை இருக்காங்க, நடுநிலையாக தான் வரும் போல எல்லாமே கடும் போட்டியில் தான் இருக்குங்க. எந்த கட்சியுமே வர்றது ரொம்ப கடும் போட்டியில் தான் இருக்குது. பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் அவர் வந்து இப்போ நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அவர் எதிர்பார்த்த தொகுதி விருதுநகர் தான். விருதுநகரில் கடந்த 1 வருஷமா பல வேலைகள்லாம் செஞ்சு வச்சிருந்தாரு. பல பேர்கிட்டலாம் ஆதரவுலாம் கேட்டு பட்டாசு தொழிற்சாலைகள், அவங்க சமூகம் நிறைய வாக்கெல்லாம் கேட்டு வச்சிருந்தாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அவருக்கு மதுரை தொகுதி வந்து கிடைச்சதுனால ஆரம்பத்தில் ரொம்ப ஷாக் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சா கூட மக்கள்கிட்ட அது மெல்ல மெல்ல தான் எடுபட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் கூட நம்ம மக்கள்கிட்ட வந்து பேசுறப்ப நிறைய பேருக்கு வந்து மோடியை பிடிச்சிருக்கு, தாமரை சின்னத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் வேட்பாளர் யாருங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஆனால் மோடியை தெரியுது, தாமரை தெரியுது. அதனால ஒரு ஓட் பேங்க்கு கணிசமாக வாங்கன்னு சொல்றாங்க ராமசீனிவாசன் இந்த முறை இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதியில். டாக்டர் சீனிவாசன் பிஜேபி அவர் தனியாக அவர் ஸ்டைலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு இங்கே மதுரையில் அவர் விருதுநகர் எதிர்பார்த்த தூக்கி மதுரையில் நிப்பாட்டினால ஒரு ஷாக் ஆகிட்டாரு. இருந்தாலும் இப்போ தொடர்ந்து அவர் இந்த 3 பேரோட சேர்ந்து 2 பேரோட சேர்ந்து ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அதனால கடுமையாக தான் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. பிஜேபி வரும், மோடி வருவாங்க. மோடி சார் மோடி செய்யற திட்டத்துக்கு மோடியே அடுத்து வருவாங்க. 2 பேரும் மாற்றி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த டிவி பிஜேபி வந்தால் நல்லதா இருக்கும். ராமசீனிவாசன் நம்மளுக்கு பிஜேபி தான் வரணும். பிஜேபி வந்தால் நல்லது. ரெண்டு கட்சி வந்து ஒன்றும் செய்யலையே, மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? பிஜேபி சொல்ல முடியாது, ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓட்டு இருக்குங்கிறது வந்து இங்கே இன்னும் எடுபடாது, சரியான ஆள் கிடையாது. வேட்பாளர் வந்து சரியான வேட்பாளர் கிடையாது. இங்கே உள்ள வேட்பாளர் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை பார்க்கல. அவங்களா பதுக்கினாலும் வைப்பாங்க, நம்ம ஏழை எளியது இப்படியே உட்கார்ந்து ரோட்டில் விரட்டுப்பட்டுக்கிட்டே தெரிய வேண்டியது. பிஜேபி மத்தியில் பிஜேபி வந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும். ராமசீனிவாசன் தான் வருவார். பிஜேபி மோடி தான் வந்து ஆட்சியில் உட்காருவார். இதுதான் நடைமுறையில் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நாம் தமிழர் வேட்பாளர் சத்யாதேவி இளைஞர்களுடைய வாக்குகளை கவர் பண்ணி அவங்களும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டு தான் இருக்காங்க. அவங்களும் கணிசன வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. சத்யாதேவி அவங்க நாம் தமிழருக்குன்னு சரியான ஆதரவாளர் கூட்டம் இருக்கு. அவங்க அறிவிச்சதுலேருந்து அவங்களுக்குன்னு அவங்க கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க தனி ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த பிரச்சார பணியில வந்து அவங்களும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. நாம் தமிழர் வந்து கணிசமான ஓட்டு வாங்குவார். சீமான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். வரணும், கொஞ்சம் புதுசாக பண்ணுறேன்றாரு. நாம் தமிழர் தான் ஜெயிப்பாங்க. இளைய தலைமுறையும் அதை ஸ்டெப் எடுக்குது. இப்போ நான் ஒரு பக்கம் ஓட்டு போட்டால் என் பிள்ளை நாம் தமிழர் தான் ஓட்டு போட விரும்புது. கடுமையான ஃபைட் வந்து சிபிஎம்முக்கும் அதிமுக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் சாப்பிட்டா போயிருந்த பிரச்சாரம் வந்து இப்போ திடீர்னு குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு. எப்படின்னா சு வெங்கடேசனை பற்றி யாரும் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் 5 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படலை, எம்பி ஃபண்டை வந்து சரியாக செயல்படுத்தலைன்னு சொல்லிலாம் குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு சு வெங்கடேசனை மறுப்பு தெரிவிச்சாரு. அவதூறு பரப்புனா நான் வழக்கு போடலாம் சொன்னார். அதுக்கு வழக்கு போட சந்திக்க ரெடி, நான் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆர்டிஐ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சொன்னவர் 5 வருட காலத்தில் வந்து அவருடைய சொத்து மதிப்பும் எரிச்சுனாப்புல. போன முறை 1,30,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேலே ஜெயிச்சாரு சு வெங்கடேசன். அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்க முடியுமான்னு கேட்குறப்ப சந்தேகம் தான் சொல்றாங்க. ஆனால் டஃப் ஃபைட்டில் நிச்சயம் சு வெங்கடேசன் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற மக்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.